புதுசா இன்னொரு ஹீரோயினும் உள்ள ஆட் ஆன் ஆயிருக்காங்க. அனுஷ்கா சர்மா அவர்கள் வந்து இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ தகவல்கள் வெளியாயிட்டு இருக்குது. அனுஷ்கா சர்மா அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா படங்கள் பெரிய அளவில் நடிக்கல. இன்னும் சொல்ல போனா 2018 வந்து ஆனந்த் எல் ராய் அவருடைய டைரக்ஷன்ல ஷாருக் கான் அண்ட் கத்ரீனா கைஃப் இவங்க 2 பேரும் கூட சேர்ந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெருசா அவங்க வந்து எந்த படத்துலயும் நடிக்கல. ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு படத்துல வந்து கேமியோ ரோல்ல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2022 தான் வந்து சக்கடா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. சக்கடா எக்ஸ்பிரஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு இந்தியன் ஃபார்மர் கிரிக்கெட்டரான ஜுலான் கோஸ்வாமி அவருடைய பயோகிராஃபியை வந்து ஒரு படம் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த படத்துல வந்து ஜுலான் கோஸ்வாமி அவருடைய கேரக்டர்ல தான் அனுஷ்கா சர்மா அவர்கள் நடிச்சிருந்தாங்க. படத்துடைய ஷூட் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டிசம்பர் 2022 படத்துடைய ஷூட் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் இப்போ வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகல. அண்ட் மற்றபடி பாத்தீங்கன்னா அவங்க பெருசா எந்த படங்களையும் நடிக்கல. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டா ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கக்கூடிய படம் அப்படின்னா அது வந்து அல்லு அர்ஜுன் மற்றும் அட்லி 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த படத்துல தான்.